இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ்னால் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட இன்னொரு பேர் வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸு. இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து இதுதான். அப்புறம் இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் இதில் வந்து நம்ம ஆன்டி டயபெட்டிக்ஸ்னால் என்னது, அது ஏன் வருது, அப்படி அதோட டைப் என்னென்ன டைப் இருக்குது டயபெட்டிக் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து பார்க்கலாம். இப்போது ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ்னால் என்னது, டயபெட்டிக் மெலிட்டஸ். ஓகேவா? டயபெட்டிக் மெலிஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ரியாஜென்ட்ஸ் தான் வந்து ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட். டயபெட்டிக் மெலிட்டஸ்னால் சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதுதான் டயபெட்டிக் மெலிட்டஸ். இல்லைன்னா இன்சுலின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸ் தான் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, அனதர் பேர் வந்து என்னதுன்னா ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்னு சொல்லலாம், இல்லை ஆன்டி ஹைப்பர்கிளைசிமிக் ஏஜென்ட்டு, இல்லை ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ டயபெட்டிக் ட்ரக்ஸ் இட் இஸ் எ மெட்டபாலிக் டிசீஸு விச் தேர் ஆர் ஹை பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ப்ரோலாங் பீரியட் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். பர்சன் வி கேன் நாட் கண்ட்ரோல் தி லெவல் ஆஃப் சுகர் இன் தி பாடி. இந்த கண்டிஷனாக இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் இன் இன்சுலின் ஃபார்மேஷன், செக்ரீஷன் அண்ட் ஆக்ஷனு, ஒரு ஒபிசிட்டி, நெக்ஸ்ட் லைஃப் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அதாவது யாருன்னா இன்சுலின் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பார்த்துட்டு வரோம். டைப்ஸ் டயபெட்டிக் மெலிட்டஸ்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைப் 1 டைப் 2 2 டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் வந்து டைப் 1 டைப் 2. டைப் 1ல் வந்து என்னதுன்னா இன்சுலின் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைப் 2 வந்து நான் இன்சுலின் டிபெண்ட்டு. மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது நம்ம அடல்ட்டுக்கு தான் வந்து டயபெட்டிஸ் மோஸ்ட்டாக வரும். அவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸ் தான் வந்து வரும். ஏன்னா அதுதான் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகுது. இந்த இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகிறதுனால வர்றது வந்து இது வந்து டைப் 1 டைப் 2. ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து இந்த குரோனிக் கண்டிஷன் ஆஃப் பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து பேன்க்ரியாஸில் வந்து பீட்டா செல்லுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஐசோலேட் ஆஃப் லான்செட்டில் வந்து ஆல்ஃபா செல் பீட்டா செல் எல்லாம் இருக்கும். அதில் பீட்டா செல் தான் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் வரதுனால டைப் 1 டயபெட்டிஸ் வந்து வரும். டைப் 2வில் வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பாடியில் வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து இந்த டைப் 2 டயபெட்டிக் வந்து வரும். இது வந்து மோஸ்ட்டாக சில்ட்ரனுக்கு தான் வரும். இது மோஸ்ட்டாக அடல்ட்டுக்கு வரும். ஓகேவா? பீட்டா செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஏன்னா பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது டெஸ்ட்ராய் ஆகிடுறதுனால இன்சுலினும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் வச்சு இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்சுலின் இல்லைல்ல, அதனால் நம்ம இன்சுலின் வந்து உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏஜென்ட்ஸ். ஏன்னா இது நம்ம பார்க்குறது எல்லாமே இன்சுலின் டிபெண்ட் தான் இருப்பாங்க. சல்ஃபோனல்யூரியா இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தான். பைகுனைட்ஸு அதெல்லாம். ஓகேவா? அடுத்தது இது பார்த்தாச்சு. இன்சுலின் வந்து நான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, பேன்க்ரியாஸில் வந்து ஐசோலேட் ஆஃப் லாங்கரன்ஸ்னு இருக்கும். ஓகேவா? அதில் வந்து 3 இருக்கும். ஆல்ஃபா செல்லு, பீட்டா செல்லு, டெல்டா செல்லுன்னு. அதில் ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோகானு, பீட்டா செல்லில் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டெல்டா செல் தான் ஸ்டொமேட்டோஸ்டாட்டின். இப்போ நமக்கு தேவை இன்சுலின் தான். ஓகேவா? சொமாஸ்டாட்டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து இன்சுலின் வந்து பீட்டா செல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஓகேவா? இப்போதைக்கு ஆன்டி டயபெட்டின்னு கேட்டால் இது வரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் போட்டு மொத்தம் 5 டைப். சல்ஃபோனிலூரியா, பைகுனைட்ஸு, மெக்லிட்டினைட்ஸு, தியாசோலிடைனோட்ஸு, அப்புறம் ஆல்ஃபா குளுக்கோசைடஸ் இன்ஹிபிட்டார். இந்த 5 இது. சல்ஃபோனிலூரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் 2 இருக்குது. டால் பியூட்டமைடு, குளோரோப்ரோமைடு, அசிட்டோஹெக்சாமைடு, அதுக்கப்புறம் கிளிபசைடு, அப்புறம் கிளிக்ளாசைடு, அப்புறம் கிளிபென்சாகாமைடு, அந்த மாதிரி. பைகுனைட்ஸ் வந்து மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் தான் எடுத்து தருவாங்க. பைகுனைட்ஸ் ட்ரக் இதுவும் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக் தான். ஓகேவா?
அதுக்கப்புறம் மெக்லிட்டன் இதெல்லாம் பேர் படித்து பார்த்துங்க. ரெப்டாக்ளினேட்ஸ், மெட்டாக்ளினேட்ஸ். அதே மாதிரி இது வந்து கிளிட்டாசோன் வரும் இதில். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுன்னா போதும் இதில். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ரெப்டானா இந்த கிளினைடு வரும். இல்லை ரெப்டா நெட்டான்னு மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போதும். அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லை ஃபார்மின் சேமாக வரும் அது மாதிரி. ஓகேவா, அது மாதிரி இதில் லாஸ்ட்டாக ஆல்ஃபா குளுக்கோசைடஸ் இன்ஹிபிட்டர், ஏ கார்பஸு, அப்புறம் மெக்லிடாட். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷனு ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ். இப்போ வந்து மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்ட்ரக்சரு நான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் டெலகிராமில். ஓகேவா, அது ஜாயின் பண்ணுறேன். அதில் எல்லா ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரும். இப்போ சல்ஃபனைல் யூரியாவில் வந்து நம்ம பாடியில் வந்து சல்ஃபனைல் யூரியா ட்ரக் வந்து தரோம். ஓகேவா, ஆன்டி டயபெட்டிக் வந்து தரோம். இது வந்து 3 டைப்பாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வந்து இப்போ இன்சுலின் லெவல் வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது, டைப் 1 டயபெட்டிக் இருக்குன்னா அதுக்கும் இந்த ட்ரக் வந்து தரலாம். குளுக்கோஸ் லெவல், சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது உடம்புல அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ட்ரக் வந்து தரலாம். ஃபஸ்ட்டு இன்சுலின் லெவல் கம்மியாக இருந்தால் இந்த சல்ஃபனைல் யூரியா ட்ரக் நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல போய்ட்டு இன்சுலின் சல்ஃபனைல் யூரியா ரிசெப்டார்னு ஒன்று இருக்கும் பீட்டா செல்லில். பீட்டா செல் எங்கள் பேன்க்ரியாஸில் இருக்குமா, அந்த பேன்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்லில் வந்து சல்ஃபனைல் யூரியா ரிசெப்டார்னு இருக்கும். அங்கே போயிட்டு இது பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், ஏடிபி வந்து சிந்தசிஸ் பண்ணும், பீட்டா செல்லை வந்து டீபோலரைசேஷன் பண்ணும். அதனால் வந்து கால்சியம் சேனல் கேட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, கால்சியம் வந்து சேனல் ஓப்பன் ஆகிட்டா கால்சியம் உள்ளே வந்துடும். ஓகேவா, அப்போ வந்து பீட்டா செல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்மூத் மசில் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா கால்சியம், இதுவே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்சுலின் செக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்படி தான் வந்து இது வந்து இது பண்ணுது. செகண்ட் இதே மாதிரி வேறு டைப்பாக சுகர் லெவல் கம்மியாக இருந்தால் இது என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் இப்போது இன்சுலின் போயிட்டு இன்சுலின் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆனால் தான் வந்து இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போது லைக் இன்சுலின் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிறதுனால இது என்ன ஆகுதுன்னா அந்த பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து உடம்புல வந்து கம்மியாயிடும். ஓகேவா, ஏன்னா இன்சுலின் வந்து கரெக்டான விதத்தில் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் சுகர் லெவலும் வந்து அதிகமாகாது, நம்ம உடம்புல வந்து கம்மியாகிருக்கும். அதனால் வந்து நமக்கு டயபெட்டிக்ஸ் வராது. அதே மாதிரி சல்ஃபனைல் யூரியாவுக்கும் வந்து கிளைகோகான் லெவல் வந்து நம்ம உடம்புல கிளைகோகானின் சீரமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா செல் வந்து கிளைகோகான் ப்ரொடியூஸ் பண்ணணும் வந்துடணும் இல்லையா, அதை வந்து இது ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, அதனால் வந்து குளுக்கோஸ் லெவலும் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். நமக்கு வந்து ஆன்டி டயபெட்டிக் வந்து கரெக்டாக, அதாவது டயபெட்டிக்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சுகர் லெவல் வந்து கம்மியாகிடுது. இப்போ லாஸ்ட்டு பைகுனைட்ஸ், சல்ஃபனைல் யூரியா வந்து பார்த்தாச்சு, சல்ஃபனைல் யூரியா ட்ரக்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பைகுனைட்ஸ், மெட்ஃபார்மின் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் மெட்ஃபார்மின் ஸ்ட்ரக்சரு. மெட்ஃபார்மின் என்ன பண்ணோம்னா ஏஎம்பிகே இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும் அந்த ட்ரக்கு கொடுத்தோம்னா. அதனால் அடினோசின் மோனோபாஸ்பேட் லைனஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனால இது வந்து கிளைகோனியோஜெனிசிஸ்ன்றது வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. அதனால குளுக்கோஸ் லெவலும் ரெடியூஸ் ஆகிடும். சிம்பிளான மெக்கானிசம் தான். அடுத்தது வந்து குளுக்கோசைடேஸ் இன்ஹிபிட்டர். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும், ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர். ஓகேவா, இதுதான் வந்து இப்போது இந்த குளுக்கோசிடேஸு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இந்த குளுக்கோசிடேஸ்னா என்னத்துக்குன்னா இதே இன்ஹிபிட் பண்ணுறோம் நம்ம. அப்படி இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா எல் ஃபார் அப்டேக்கிங் தி குளுக்கோஸ். இது வந்து குளுக்கோஸை வந்து எடுத்துக்கு தான் நிறையா அப்டேக் பண்ணிக்குது, வாங்கிக்குது. அதனால என்ன பண்ணோம், ஏன்னா குளுக்கோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுகர் லெவல் வந்து அதிகமாகிடும் இல்லையா, ஓரளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்கக்கூடாது. இது வந்து அப்டேக் வந்து ஓரளவு நார்மலாக எடுத்துக்கலாம் பரவாயில்ல. இதே அதிகமான ரேப்பிடாக எடுத்துக்கிச்சோன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும், டயபெட்டிக் வரும். நார்மலி இண்டஸ்ட்ரின் டேக்ஸ் தி மோனோசாக்கரைட்ஸு. இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரின் தான் வந்து மோனோசாக்கரைட்ஸ்ன்ற குளுக்கோஸை வந்து எடுத்துக்கும். இது எல்லாமே குளுக்கோஸ் தான். ஓகேவா, மோனோசாக்கரைட்ஸ் டைசாக்கரைட்ஸ்லாம். இப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா குளுக்கோஸை வந்து எடுத்துக்கும். ஏன்னா மோனோசாக்கரைட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும், டைசாக்கரைட்டையும் பாலிசாக்கரைட்டையும் வந்து எடுத்துக்காது.
அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த குளுக்கோசிடேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா இந்த அதர் குளுக்கோஸ் இருக்குது இல்லையா, அதர் குளுக்கோஸ்னால் டை பாலிசாக்ரைட்ஸ் அதர் குளுக்கோஸ், இதை வந்து என்ன பண்ணுதுன்னா மோனோசாக்ரைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. டைசாக்ரைட் பாலிசாக்ரைட்லேருந்து மோனோசாக்ரைட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரினே வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண வச்சுக்குது. இந்த இண்டஸ்ட்ரின் வந்து இதை மாற்றி இந்த மோனோவாக எடுத்துக்கிறதுக்காக இது ஒரு ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? அதனால தான் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி குளுக்கோஸ் லெவல் அதிகமானால் நம்ம குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டாரை வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த குளுக்கோசிடேஸே இல்லைன்னா வச்சுக்கோங்க, அப்போ இந்த டைசாக்ரைட்டும் பாலிசாக்ரைட்டும் வந்து மோனோசாக்ரைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகலைன்னா வந்து இண்டஸ்ட்ரினும் வந்து இந்த மோனோசாக்ரைட்டை அப்சர்வ் பண்ணிக்காது. அந்த மோனோசாக்ரைட்டாக இருக்கிறத மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது வந்து நடக்காது. அதனால குளுக்கோஸ் லெவல் வந்து லிமிட்டாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர் வந்து பிளாக் தி குளுக்கோசிடேஸ், அதனால் வந்து கன்வர்ஷன் வந்து இருக்காது. கன்வெர்ட் தி அதர் குளுக்கோஸ், இந்த மாதிரி அதர் குளுக்கோஸ் டை பாலிசாக்ரைட்ஸ் அதர் குளுக்கோஸ்லாம் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ புரிஞ்சுது ஆன்டி டயபெட்டிக்ஸ் ட்ரக்ஸு.